ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 1 இயர்க்குள்ளே இருக்க பேபிஸை திருப்பதிக்கு எப்படி கூட்டிகிட்டு போகலாம், என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்குதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களோட பேபி 1 இயர்க்குள்ளே இருக்காங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே திருப்பதிக்கு போயிடலாம். ஸோ அது எப்படி போகலாம், என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா கிளியராக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ சென்னை டு திருப்பதி ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்று காரில் போகலாம், ட்ரெயினில் போகலாம், இல்லை பஸ்ஸில் போகலாம். ஸோ உங்களோட கன்வீனியன்ட் எதுவோ அந்த மாதிரி போய்க்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருந்தேன். ஸோ பஸ் வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் இருக்குது. கோயம்பேடுலேருந்து இருக்குது, மாதாவரமில் இருக்குது. ஸோ கோயம்பேடுலேருந்து போகிறீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி. எனக்கு அது பக்கம் அப்படிங்கிறனால நான் கோயம்பேடுலேருந்து ரீச் ஆயிருந்தேன். ஸோ ஒரு மதியம் போல் நான் கோயம்பேடுலேருந்து இங்கே திருப்பதிக்கு போயிட்டேன். கண்டினியூஸாக ஒரு 3.5 to 4 ஹவர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அங்கே ரீச் ஆனதும் பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் ரீச் ஆனதும் விஷ்ணு நிவாசமில் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு டேரெக்டாக நீங்கள் மேலே போயிடலாம், கீழே ரூம்ஸ் வேணாம் மேலே போய் தங்கிக்கலாம் அப்படின்னா டேரெக்டாக அங்கே போயிருங்க. ஸோ கீழே உங்களுக்கு ரூம்ஸ் தருவாங்க. இன்ஃபேண்ட் இருந்தாங்க அப்படின்னா உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் விஷ்ணு நிவாசமில் ரூம் வாங்கிக்கலாம். இல்லை உங்களுக்கு மேலே தான் கன்வீனியன்ட்டு, மறுபடியும் கீழே ரூம் போட்டு மேலே தர்ஷனப்போ ரூம் போடணும், அது கன்வீனியன்ட் இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டேரெக்டாக ஜீப் ஏறி மேலே ரீச் ஆகிடுங்க. ஒரு மதியம் போல் போகிறீங்கனாலும் சரி, நீங்கள் காலைல போகிறீங்கனாலும் சரி. நான் ரீச் ஆனது பார்த்திங்கன்னா மேலே ரீச் ஆனது ஒரு 6:30 7 o'clock ஆயிடுச்சு. ஸோ 7க்கு நான் ரீச் ஆனதும் பார்த்திங்கன்னா எனக்கு ரூம் வேணும் அப்படிங்கிறனால நான் எந்த லாட்ஜ் எதுவுமே புக் பண்ணல. நான் டேரெக்டாக திடீர்னு பிளான் பண்ணி தான் நாங்கள் போயிருந்தோம். ஸோ மேலே பார்த்திங்கன்னா சிஆர்ஓ ஆஃபீஸ் இருக்கும், அங்கே தான் ஜீப் இறக்குவாங்க. ஸோ அங்கேருந்து கொஞ்சம் வாக்கபிள் தான், ஒரு 300 மீட்டர்ஸ்குள்ளே தான் இருக்கும். சிஆர்ஓ ஆஃபீஸ்க்கு போயிட்டு இந்த மாதிரி இன்ஃபேண்ட் இருக்காங்க, எவ்வளோ மந்த்ஸோ அந்த மந்த் சொல்லிவிட்டு பர்த் சர்டிஃபிகேட் காமிங்க. அண்ட் உங்களோட ஆதார், மதர் ஆர் ஃபாதரோட ஆதார், யார் போகிறீங்களோ, யார் அந்த ஆஃபீஸ்க்கு போகிறீங்களோ அவங்களோட ஆதார் வச்சு நீங்கள் ரூம் புக் பண்ணிக்கலாம். ஸோ பக்கத்துலேயே ஃபுட் ஷாப் எல்லாமே இருக்கும், நீங்கள் அங்கேயே ஃபுட் சாப்பிட்டுட்டு மார்னிங் தர்ஷனுக்கு நீங்கள் கிளம்பிடலாம். ஸோ மார்னிங் பார்த்திங்கன்னா ஒரு 8 o'clock எழுந்திரிச்சிருந்தோம். 8:30க்குள்ளே எழுந்திரிச்சிட்டு கொஞ்சம் பொறுமையாகவே பார்த்திங்கன்னா நாங்கள் பூமுடி கொடுக்குற பிளேஸ்க்கு போயிருந்தோம். பூமுடி கொடுக்குற பிளேஸ் பார்த்திங்கன்னா கல்யாண கட்டான்னு போட்டிருப்பாங்க, வே டு கல்யாண கட்டா அப்படின்னு போட்டிருப்பாங்க. நிறைய இடத்துல அது இருக்குது. ஸோ நாங்கள் போனது எங்கள் காட்டேஜ்கிட்டே இருந்த கல்யாண கட்டாக்கு போயிட்டு தான் பூமுடி கொடுத்து வந்தோம், நானும் ஹஸ்பண்டும் மட்டும். ஸோ பேபிக்கு வந்து நாங்கள் அங்கே எதுவும் மொட்டையெல்லாம் எடுக்கல, ஏன்னா மொட்டை எடுக்கிறவங்க நிறைய பேர் அங்கே இருப்பாங்க பேபிஸ்க்கு. பட் நாங்கள் வந்து எங்களோட இதுபடி மதுரையில் தான் இது பண்ணுவாங்க. ஸோ அதனால் நாங்கள் அங்கே இது பண்ணல. ஒரு 10:30 போல் நம்ம வந்து அப்படியே வாக்கபிளில் ஒரு சின்ன கடையில் சாப்பிட்டுட்டு சுபாதம் என்ட்ரன்ஸ் அப்படின்னு இருக்கும், அங்கே டேரெக்டாக போயிடலாம். அதுக்காக நீங்கள் டிக்கெட் எதுவுமே வாங்க தேவையில்லை. இன்ஃபேண்ட் தர்ஷன் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கனாலே அவங்க வந்து சொல்லிடுவாங்க. இப்போ நாங்கள் போனது பார்த்திங்கன்னா அங்கே காட்டேஜ்கிட்டேயே பஸ் எல்லாம் வருது. ஸோ எங்களுக்கு கொடுத்த காட்டேஜ் பார்த்திங்கன்னா ஹெச்விசி, ஹில் வியூ காட்டேஜ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ அங்கே கொஞ்சம் தூரத்தில் ஒரு 100 மீட்டர்ஸ்லேயே பஸ் ஸ்டாப் இருந்தது. அங்கேருந்து டேரெக்டாக சுபாதம் என்ட்ரன்ஸ்னு கேட்டோம், அங்கேயே இறக்கி விட்டாங்க. ஸோ அது ஃப்ரீ பஸ் தான், நீங்கள் அங்கே டிக்கெட் எதுவும் வாங்க தேவையில்லை. ஸோ அங்கே சுபாதம் என்ட்ரன்ஸ் கிட்டே இறக்கிட்டாங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தூரம் தான் நடந்து போயிடலாம். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா 12 to 6 தான் அலோவ் பண்ணுற டைம் அது. ஸோ 2000 டிக்கெட்ஸ் வாங்கியிருப்பாங்க இல்லையா, அவங்களும் அங்கே தான் வர்றாங்க. குழந்தைங்கள்லாம் வச்சுருக்கவங்க எல்லாருமே அங்கே தான் வராங்க, 1 இயர்க்குள்ளே இருக்கணும் பேபிக்கு. ஸோ அங்கே போனதும் பார்த்திங்கன்னா அம்மாவோட ஆதார் கார்டும் அண்ட் பர்த் சர்டிஃபிகேட், பாப்பாவோட பர்த் சர்டிஃபிகேட், இல்லைனா சம்மரி இருக்கும் இல்லையா, டிஸ்சார்ஜ் சம்மரி, அது கேட்பாங்க. ஸோ அது கொடுத்து நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு ஸ்லிப்பு கொடுப்பாங்க, அப்பாவோட ஆதார் எதுவுமே கேட்கல, டேரெக்டாக நீங்கள் வந்து என்டர் ஆகிக்கலாம். ஸோ இது எங்கே டேரெக்டாக போகுது அப்படின்னா ஒவ்வொரு கேஜாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த கேஜ் எதுவுமே நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க, ஒரே ஒரு கேஜ் தான் இருக்கும். செக் பண்ணுவாங்க, செக்இன் கொடுக்குறத பேக்லாம் செக் பண்ணுவாங்க இல்லையா, அந்த கேஜ் ஒன்று தான் இருக்கும். அங்கே டேரெக்டாக நீங்கள் என்ட்ரு ஆகிட்டிங்கன்னா பின்னாடி ஃப்ரீ தர்ஷன் இருக்கவங்க 300 டிக்கெட் அவங்க எல்லாருமே ஜாயின் பண்ணிப்பாங்க. அங்கே தான் நம்மளும் போகணும். ஸோ கொஞ்சம் நான் போகும்போது ரஷ்ஷாக தான் இருந்தது, ஏன்னா நாங்கள் சண்டே போயிருந்தனால கொஞ்சம் ரஷ்ஷாக இருந்தது. அண்ட் தென் நீங்கள் அங்கே என்ட்ரு ஆனதும் பார்த்திங்கன்னா பேபிக்கு என்னென்ன திங்ஸ் வேணுமோ அதெல்லாமே நம்ம எடுத்துகிட்டு போகலாம் ஒரு சின்ன பேக்கில். மற்றபடி வந்து நம்ம நார்மலாக போகிறோம் அப்படின்னா எதுவுமே அலோடு இல்லையா. ஸோ இங்கே வந்து பேபிஸ்க்கான திங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகலாம், டைப்பரு, வைப்ஸு, பேபி பாட்டில்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகலாம். அண்டு அழுதாங்க அப்படின்னா ஃபீடிங் ரூம் அங்கேயே இருக்குது, பக்கத்துலேயே கேஜ் பக்கத்துலேயே இருந்தது. எனக்கு தெரிஞ்சு நான் போனது வந்து ஒரே ஒரு கேஜ் தான். அப்படியே அந்த செவத்துக்கிட்ட நான் போயிட்டேன், செவர் இருந்ததுலேயே உள்ளே போவாங்களே அந்த என்ட்ரன்ஸ் கிட்டே நாங்கள் போயிட்டோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆக்சுவலாக நாங்கள் ஒரு 30-40 மினிட்ஸில் பார்த்துருக்க வேண்டியது, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ டக்குன்னு அந்த செவருக்கிட்ட என்ட்ரு ஆனதும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரத்துலேயே நம்ம வந்து டெம்பிள் உள்ளே போயிடலாம்.
அண்ட் அங்கே ரொம்ப கூட்டம். கண்டிப்பாக பேபிஸ் அழுவாங்க. அவங்க கோவிந்தா கோவிந்தான்னு கத்துறது அண்டு அவங்க ப்ரே பண்ணுறாங்க. பட் அதெல்லாம் பேபிக்கு வந்து புதுசுனால கொஞ்சம் பயப்படுவாங்க, அழுதுகிட்டே தான் இருந்தாங்க. ஸோ நம்ம ஈஸியாக என்ட்ரு ஆகிடலாம். இதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்னது தான், டிக்கெட் எதுவுமே கிடையாது. டேரெக்டாக நீங்கள் அங்கே போயிட்டு மதரோட ஆதார் கார்டும் பேபியோட பர்த் சர்டிஃபிகேட் இல்லைன்னா சம்மரி அது கொடுத்து நீங்கள் என்ட்ரன்ஸ் உள்ளே என்ட்ரி ஆகிக்கலாம். ஃபாதரோடது எதுவுமே கேட்கல, ஜஸ்ட்டு செக் பண்ணாங்க, பட் எதுவுமே கேட்கல, அவ்வளோதான். அண்ட் அவ்வளோதான். இது வந்து ஒரு 40 மினிட்ஸ்லேயே நீங்கள் தர்ஷன் முடிச்சுட்டு வெளியே வந்துடலாம். வெளியே வந்ததும் பார்த்தீங்கன்னா அந்த இருந்து அங்கே போயிட்டு லட்டு வாங்கினு போயிடாதீங்க. ரூமுக்கு போயிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு நீங்கள் வாங்க. ஏன்னா ரூமில் தான் நாங்கள் ஃபோன் வச்சுருந்தோம், லாக்கர் ரூமில் வைக்கல. ஸோ ரூமில் ஃபோன் ஏன்னா நான்லாம் பார்த்தீங்கன்னா தொலைஞ்சே போயிட்டு நானும் பேபியும் ஒரு இடத்துல இருந்தோம். ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து லட்டு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாங்க. 2 மணி நேரம் ஆச்சு, ஆளே காணோம். ஏதோ பக்கத்தில் ஒருத்தவங்க இருந்தனால, ஒரே ஊருக்காரங்க இருந்தனால என்னை வந்து ரூமில் விட்டுட்டாங்க. ஒரு 2 ஹவர்ஸ் அப்புறம் தான் வந்தாங்க. ஆக்சுவலாக நாங்கள் 2 o'clock வெளியே வந்துட்டோம். பட் நான் ரூமுக்கு வந்து 4:15 ஆயிடுச்சு. ஏன்னா ஃபோன் இல்லாமல் காண்டாக்டும் பண்ண முடியல. இல்லை, அது ரொம்ப கஷ்டம். அதுக்கு நாங்கள் ரொம்ப யோசித்து நாங்கள் அதுக்கப்புறமே வந்து லட்டு வாங்கியிருந்துருக்கலாம். பட் நாங்கள் முன்னாடியே போயிட்டோம். ஸோ 2 ஹவர்ஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க இருந்தனால ஆக்சுவலாக அவங்க தர்ஷனுக்கே வரல. அவங்க சும்மா ஃபோட்டோ எடுத்துகிட்டு லட்டு வாங்கலாம் தான் வந்திருந்தாங்க போல். அவங்களுக்கு நெக்ஸ்ட் டே தான் தர்ஷன். ஸோ அவங்க என்னை வந்து விட்டுட்டாங்க. ஏன்னா அவங்க வரலன்னா நான் பேபி வச்சுட்டு அங்கே வர்றதுக்கு ரொம்பவே கஷ்டம். அனௌன்ஸ் பண்ணியிருக்கலாம். அனௌன்ஸ் பண்ணால் அங்கே போலீஸ் இருக்கவங்க வந்து காட்டேஜ் தெரிஞ்சு அங்கேயே போய் விட்டுருவாங்களாம். பட் ஓகே, அவங்க வந்து என்னை வந்து சேஃபாக ட்ராப் பண்ணிட்டாங்க. பார்த்தா என்னோடய ஹஸ்பண்ட் ரூம்லேயே தான் இருந்தாங்க, கீழே தான் இருந்தாங்க. அவங்க வந்து 10 மினிட்ஸ்லேயே நான் வந்துட்டேன். முன்னாடியே சொல்லிட்டோம், எங்கே தொலைஞ்சு போனாலும் ரூமுக்கு வந்துடணும் அப்படின்ட்டு. ஏன்னா என்கிட்ட தான் சாவி இருந்தால் தான் ஃபோனை எடுக்க முடியும். ஸோ ரீச் ஆகிட்டோம். ஸோ ஒரு 4:15 4:30க்கு ரீச் ஆனோம் ரூமில். அங்கேருந்து பார்த்திங்கன்னா அகெயின் ஃபோன் எடுத்துகிட்டு சரி ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்படின்னு அங்கே போயிடணும். ஸோ அங்கே எல்லாருமே வந்து ஃபோட்டோ எடுக்கிறோம் 100 rupees அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு மெமரிஸ்க்காக எடுத்துக்கலாம், பட் கிளாரிட்டிலாம் எதிர்பார்க்கவே கூடாது. ஃபோனில் விழுற கிளாரிட்டி கூட அங்கே ஃபோட்டோஸ் எடுக்கிறவங்களோட ஃபோட்டோஸில் இல்லவே இல்லை. எடுத்துகிட்டு போயிருந்தோம். பட் ஃபோனில் எடுத்ததும் பார்த்திங்கன்னா அவ்வளோவா கிளியராக இல்லை, ஏன்னா இருட்டாயிடுச்சு. ஸோ ரூமுக்கு வரதுக்கும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நாங்கள் ரூமுக்கு வந்ததே ஒரு 8 கிட்ட ஆகிடுச்சு. ஏன்னா நாங்கள் அன்னப்பிரசாதம் போயிட்டு அங்கே போய் சாப்பிட்டுட்டு வந்தோம், பக்கத்துலேயே தான் அதுவும். ஸோ சாப்பிட்டுட்டு அகெயின் பஸ் ஏறி ரூமுக்கு வந்தாச்சு. HVCன்னு ஒரு ஸ்டாப்பே இருக்குது, அங்கேயே தான் இறக்கிடுவாங்க, ரூம்கிட்டே இறக்கிடுவாங்க. ஸோ நம்ம இந்த டைமில் கீழே இறங்கணும் அப்படின்னா பேபிக்கு அந்த மார்கழி மந்த் வேறு, ஸோ ரொம்ப காத்திருக்கும், பனி இருக்கும். அப்படிங்கிறனால நாங்கள் வந்து நெக்ஸ்ட் டே போகலான்னு பிளான் பண்ணோம். ஸோ பக்கத்தில் ஏதாச்சும் காட்டேஜ் வேறு போகலான்னு திங்க் பண்ணோம். ஏன்னா அங்கே 24 hours தான் போட்டிருந்தாங்க டிக்கெட்டில். ஆனால் அதே டிக்கெட்டில் கீழே பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ்க்கு மேலே போச்சு அப்படின்னா 200% சார்ஜ் பண்ணிப்பாங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ 50 rupees தான் நம்ம பே பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் டே 100 தானே அப்படின்ட்டு சரி ஓகே, நம்ம CRO ஹெல்ப்லைன் நம்பர் இருந்தது, அது கால் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு கால் பண்ணேன். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்து அந்த சாவி வாங்கினீங்களே அங்கேயே கேளுங்க. ஸோ அவங்களுக்கு தான் தெரியும், நாங்கள் வந்து 24 hours தான் கொடுப்போம், மித்தபடி பேசுகிறது நீங்கள் அங்கே தான் பேசிக்கணும். எங்கே லாக்கர் கீ வாங்கினீங்களோ எங்கே நீங்கள் அங்கே ப்ரூஃப் கொடுத்துருப்பீங்களே அங்கே போய் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் அங்கே போய் கேட்டதுக்கு இல்லை, நாட் அவைலபிள், நாட் பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகே, அதிலே போட்டுக்கல டிக்கெட்டில், அந்த ப்ரொசீஜர் பண்ணி நம்ம போவோம் அப்படின்னு நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் டே நாங்கள் வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 11 o'clock போல் கால் வந்தது. CRO ஆஃபீஸ்லேருந்து பேசுவோம், எப்போ நீங்கள் வெக்கேட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு டைம் முடிஞ்சிருச்சு இல்லையா அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம், 24 hours முடிஞ்சிருச்சு, பட் பேபி இருக்கனால நாங்கள் கீழே வந்து அந்த டைமில் போக முடியாது, நைட் டைமில். ஸோ நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம். ஸோ அவங்களும் சரி ஓகேன்ட்டு அவங்க இதில் அவங்க டேட்டாவில் என்ட்ரி பண்ணுறாங்களோ என்னவோ தெரியல, பட் 3 times எங்கள்கிட்டயே கேட்டுட்டாங்க. வேலிடான ரீசன் இருந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ரூம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா. நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா 2 o'clock தான் நாங்கள் கிளம்பணும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அகெயின் நாங்கள் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டு பக்கத்தில் போயிருந்தோம். எங்களுக்கு தெரியாது ஃபோட்டோஸ்லாம் அங்கே எடுக்கலான்ட்டு. நான் முன்னாடி போயிருக்கேன், பட் நான் ஃபோட்டோஸ்லாம் எடுத்ததில்லை, ஃபோன்லாம் எடுத்துக்கப்போலாம் இல்லை, ஃபேமிலியோட போகும்போது. ஸோ இப்போ வந்து நல்லா ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் போய்ட்டு சூப்பராக ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு மார்னிங்கில். ஸோ அப்போவும் அந்த 100 rupees ஃபோட்டோஸ் எடுத்தோம். ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்தோம், எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறனால. ஸோ வேறு ட்ரெஸ் போட்டு எடுத்திருந்தோம். அண்ட் நாங்கள் ஃபோனில் நிறையா ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அண்ட் தென் அகெயின் நாங்கள் பக்கத்தில் அன்னப்பிரசாதம் சாப்பிட்டுட்டு கீழே இறங்கிடலாம் அப்படின்ட்டு முடிவு எடுத்துட்டோம். ஸோ அங்கெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ரூம்க்கு வர்றதுக்கு அந்த 1:30 2 o'clock ஆகிடுச்சு. ஸோ ரூம் வெக்கேட் பண்ணது ஒரு 2:30 தான் வெக்கேட் பண்ணோம். வெக்கேட் பண்ணும்போது யார் கீ வாங்கினீங்களோ அந்த ஃபோட்டோ, என் ஃபோட்டோ தான் நான் கொடுத்துருந்தேன். ஸோ அவங்க தான் வரணும். நான் போயிட்டு அங்கே கீ எல்லாமே ப்ரொசீட் பண்ணிவிட்டு கீ கொடுப்போம் இல்லையா, செக் அவுட் பண்ணும்போது அவங்க வந்து 200%. அதே மாதிரி தான் அந்த 100 rupees நெக்ஸ்ட் டே பே பண்ணோம். ஃபஸ்ட் டே வந்து 50 rupees 550 கொடுத்தோம் இல்லையா, அவங்க வந்து பேலன்ஸ் 450 ரீஃபண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுவும் UPIயில் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் 1 week. ஸோ அதே மாதிரி மெசேஜ் வந்துருச்சு எங்களுக்கு 450
ரீஃபண்டபிள் அப்படின்ட்டு. ஸோ அங்கே க்ளீன் பண்ணுறதுக்கெலாம் கீ கொடுப்பாங்க இல்லையா, அவங்க கீ நாங்கள் ரிட்டர்ன் பண்ணும்போது அவங்க சும்மா க்ளீனிங் சார்ஜ்னு 50 ருபீஸ் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரூமுக்காக செலவு பண்ணது 200 ருபீஸ் தான். அண்ட் தென் கீழே இறங்கியாச்சு. கீழே இறங்கும்போது பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டோம். மேலே வரும்போது ஜீப்பில் வந்தோம். பஸ்ஸில் போகும்போது பஸ்ஸில் போனோம். ஸோ பஸ்ஸு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருந்தது. அதுக்கு ஜீப்லேயே போயிருக்கலான்னு தோணுச்சு. பஸ்ஸோட காஸ்ட் வந்து 90 ருபீஸ், ஜீப்போட காஸ்ட் வந்து 120 ருபீஸ். நீங்கள் ஜீப்பில் போகிறது ரொம்பவே பெட்டர் பேபி வச்சுருக்கீங்க அப்படின்னா. ஏன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. ஸோ மேலே போகும்போது எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்கன்னு நான் நினச்சேன். பட் வந்து தூங்கிட்டாங்க. அதே மாதிரி பஸ்லேயும் கீழே இறங்கும்போது கொஞ்சம் நேரம் தூங்குனாங்க, கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தாங்க, சேட்டை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து திருப்பதிக்கு பிளானே இல்லாமல் போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், ஓகே இங்கே டிக்கெட் எடுக்கலாங்க அப்படின்ட்டு. சிம்பிளாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். டேரெக்டாக போகிறீங்க, கீழே பஸ் ஸ்டாப்க்கு ரீச் ஆகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அங்கேருந்து நேராக மேல் திருப்பதிக்கு போயிடுங்க. அங்கே போய்ட்டு சிஆர்ஓ ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்டுட்டு அங்கே போகிறீங்க அப்படின்னா ஒரு 20 to 30 மினிட்ஸ் க்யூவில் நின்று தான் ஆகணும். ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா ரொம்ப பெட்டர். ஸோ வீக்கெண்டில் போனாலும் கூட்டமாக இருந்துச்சு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ் சாலிடாக வெயிட் பண்ணி க்யூவில் நின்று நான் வந்து ரூம் அக்கமடேஷனுக்காக வாங்கியாச்சு. அவ்வளோதான், நேராக ரூமுக்கு போயாச்சு. ரூமுக்கு போகும்போது சும்மா ஒரு நைட் பர்ச்சேஸ் போய்க்கலாம். நைட் பர்ச்சேஸ் போயிட்டு மார்னிங் பார்த்தீங்கன்னா பூமுடி கொடுக்குறீங்க அப்படின்னா கல்யாண கட்டா உங்களோட காட்டேஜ்க்கு பக்கத்தில் எங்கே கல்யாண கட்டா இருக்கோ அங்கே சர்ச் பண்ணி பூமுடி கொடுத்துட்டு மறுபடியும் ரூமுக்கு வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு குளிச்சுட்டு அகைன் நீங்கள் சாமி பார்க்குறதுக்கு 12 o'clock அங்கே இருந்தால் போதும். சுபாதம் என்ட்ரன்ஸில் 12 o'clock ரீச் ஆனால் போதும். நீங்கள் பஸ்லேயே போய்க்கலாம். இல்லை பஸ் இருக்குது, ஏ பஸ் பி பஸ்னு 2 இருக்குது. ஸோ அதை கேட்டு நீங்கள் ஏறிக்கோங்க. சுபாதம் என்ட்ரன்ஸில் 12 o'clock ரீச் ஆனால் போதும். அங்கேருந்து நீங்கள் டேரெக்டாகவே சாமி பார்க்க போயிடலாம். ஸோ வெளியே வர்றது ஒரு 40 மினிட்ஸ்லேயே நீங்கள் பேபி வச்சுருக்கீங்களா அந்த என்ட்ரன்ஸில் போயிடலாம். 40 மினிட்ஸில் நீங்கள் வெளியே வந்துடலாம். லட்டு வாங்குறீங்க அப்படின்னா ரூமுக்கு வந்துட்டு ஃபோன் எடுத்துகிட்டு அகைன் லட்டு வாங்க போங்க. ஸோ லாக்கரில் ஃபோன் வச்சிங்க அப்படின்னா லாக்கர் ஒரு இடத்துல இருக்கும், நீங்கள் ஒரு இடத்துல இருப்பீங்க, வெளியே எக்ஸிட் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து ஃபோன் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ ரூமில் வச்சுட்டு போகிறீங்கன்னா ரொம்ப பெட்டர். ஸோ இன்னொன்று ஸ்லிப்பர் வந்து ரூம்லேயே வச்சுட்டு போயிடுங்க கோயில்கிட்ட போகிறீங்க அப்படின்னா. ஏன்னா என்னோடய ஸ்லிப்பர் அங்கே மிஸ் ஆகிடுச்சு. ஸோ என்னோடய பாவெல்லாம் போயிட்டோம் அப்படின்ட்டு நானும் நினச்சிட்டு விட்டுட்டேன். 1 month கூட ஆகலாம் ஸ்லிப்பர் வாங்கி அங்கே மிஸ் ஆகிடுச்சு. கோயில்கிட்ட வச்சு ஃபோட்டோ எடுக்க போனீங்க இல்லையா, செகண்ட் டே அப்போ மிஸ் ஆகிடுச்சு. ஸோ ரூம்லேயே நீங்கள் வச்சுட்டு போயிடுங்க. ஸ்லிப்பராக இருந்தாலும் சரி, ஃபோனாக இருந்தாலும் சரி. ஏன்னா நீங்கள் வந்து ஸ்லிப்பர் ஒரு இடத்துல வைப்பீங்க, எக்ஸிட் ஆகிறது வேறு வழியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் மறுபடியும் அந்த செருப்பு எடுக்கிறதுக்கே நீங்கள் போவீங்க. ஏன்னா நான் சுபாதம் என்ட்ரன்ஸில் என்ட்ரு ஆகிட்டேன். அது பக்கத்துலேயே ஸ்லிப்பர் வச்சுட்டேன். என் ஹஸ்பண்ட் தெளிவாக ரூமில் வச்சுட்டு வந்துட்டார். நான் அங்கே என்ட்ரு ஆகிட்டேன்னா ஸோ ஸ்லிப்பர் எடுக்கிறதுக்கே நான் ஒரு ஸ்டாப் இறங்கி போய் எடுத்துகிட்டு மறுபடியும் பஸ் வந்து ஏறணும். ஸோ நீங்கள் ரூமில் வச்சுக்கிறது ரொம்ப பெட்டர். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா திருப்பதிக்கு போகிறதுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தது, இன்ஃபேக்ட் வச்சுக்கிங்க ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ கைஸ், தேங்க்யூ.